ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். கருவேப்பிலை சாப்பிடாதவங்களுக்கும் கருவேப்பிலை சாப்பாட்டில் போட்டால் தூக்கி உரமாக வைக்கிறவங்களுக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கையளவுக்கு 2 குத்து அளவுக்கு எடுத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா உலர்த்தி ட்ரை ஆனதுக்கப்புறமா இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் பொறுமையாக மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கையில் எடுத்து ஒடிச்சு பார்த்தோன்னா நல்லா உடப்படணும். அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து மாற்றி வேற ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து, அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். உளுந்து நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதோடு சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு 10 பல் போல் பூண்டு சேர்த்து வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வரணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கிறதுக்கும். எப்போதுமே சட்னி செய்யும்போது வெங்காயம் நல்லா வதக்கிட்டாலே அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா இதோட 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 6 பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக மசீர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்தால் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா சீக்கிரமாக மசிச்சு வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி சேர்க்க வேண்டிய தேவையில்லை. தக்காளி சேர்க்காத பட்சத்தில் ஒரு 2 கொட்டை அளவு புளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தண்ணியாக இல்லை கட்டியாக உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. உப்பு காணாததுனால இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிரும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கம்பு தோசை, பச்சைப்பயிறு தோசை, சிறுதானிய தோசைகள் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.